தேமுதிகவோட நிலைப்பாடு வந்து மீண்டும் வந்து பேசப்பட பொருளா போகுது. எப்படி பார்க்குறீங்கண்ணே? உலகத்திலேயே குழப்பமானவர்கள் வந்து இந்த விசிகா, தேமுதிக இந்த மாதிரி. அதுவும் இந்த தேர்தல்ல பயங்கரமான குழப்பம் குழப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த 3ஆம் தேதின்னு சொன்னாங்க. 3ஆம் தேதி போய் 6ஆம் தேதி வந்துச்சு. ஒருத்தர் சுத்தின்னு இருக்கிறாரு. சங்கு சக்கரம். ஓபிஎஸ். அவரு தைப் முடிஞ்சவொன்னே சொல்றேன்னுகிறாரு. நீ சொல்லிட்டே இரு ராசான்ட்டு கழட்டி விட போறாங்க. அப்ப இவங்க கிட்டத்தட்ட ஏதோ பேசிட்டாங்க. மறுபடியும் அதிமுக கூட்டணிக்குள்ளேயே மீண்டும் வருகிறார் அப்படின்னு. ஏன்னா திமுக சைட்ல இருக்கிற ஆட்கள்லாம் இவங்கள பிரேமலதாவ அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அடிங்கடான்னா என்ன அர்த்தம்? பேச்சுவார்த்தை எதுவும் பணியிலன்னு அர்த்தம். ஏன்னா இவங்களுக்கு சீட்டு குடுத்தா திமுகவுக்கு என்ன சிக்கல்னா, இவங்களுக்கு 10ஓ, 12ஓ குடுத்தா, அப்போ இவ்வளோ நாளா சிலுவ சுமந்துட்டு இருக்கிறாங்களா? அவங்கலாம் கேட்க மாட்டாங்களா? நாங்க என்ன சொம்பைங்களான்னு கேட்பாங்க. அப்ப அந்த பிரச்சனைனால முடியாதுன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க போல. இப்ப மீண்டும் சகோதரர் எடப்பாடி அப்படின்ற மாரி வந்துக்கிறாங்க. ஏதோ 9ஓ, 10ஓ ஏதோ பேசி வர்ற மாரி இருக்கு. அநேகமாக தேமுதிகவும், அதிமுக கூட்டணி என்டிஏக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.